ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக போக வாழ்த்துக்கள். இன்றைய தினம் செப்டம்பர் 7ஆம் தேதி ஆங்கில மாதம் ஆவணி 22ஆம் தேதி திங்கட்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி, பரணி நட்சத்திரம், துருவம் நாமயோகம், கௌளவம் கரணம் ஆகிய சுபதினத்தில் முதல்ல 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேவையில்லாமல் பேசாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் மௌன விரதம் இருங்க. அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு என்று அதிகரிக்கும். வங்கி விஷயங்கள் உங்களுக்கு சேமிப்பை தரும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கோபமான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மனதில் கோபமும் எரிச்சலும் ஏற்படக்கூடிய வகையில் எல்லாம் நடந்து கொள்வாங்க. உங்ககிட்ட நீங்கள் தான் சரின்னு போகணும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு மனதில் டென்ஷன் அதிகரிக்கும். இன்றைக்கி இப்போ நாள் முழுக்க. மிருகசீடத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அலைச்சல் உங்களுக்கு உண்டாகும். எனவே நீங்கள் அலைச்சலை தவிர்க்க ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இன்று ஒரு நல்ல லாபமான நாளாக இருக்கும். மிருகசீடத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற டென்ஷன் அதிகரிக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வழிகளில் மன கஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுடைய அனைத்து எண்ணங்களும் வெற்றிகரமாக நிறைவேறும். யாராவது கோவிட் பாசிட்டிவ் இருந்தீங்கன்னா கூட இன்றைக்கெல்லாம் வந்து சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவில் தடை உண்டாகும். சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் நல்ல சிறப்படையும். மகத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில்நிலை சிறப்படையும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் தடை உண்டாகும், அதற்கு பிறகு சரியாகும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்திலிருந்து பணவரவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி, அப்பா மகன் அல்லது அம்மா மகன் போன்ற உறவினர்கள் யார் கன்னிராசிக்காரங்களோ அவங்களுடைய ஒன்று அம்மா அப்பா கூட சண்டை அல்லது கணவன் மனைவியிடையே சண்டை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருங்க. உத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரும். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுடன் வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படும். இ பாஸ் இல்லாமல் போகலான்றதுக்காக கவனமாக போங்க. சானிடைசர் போட்டு போங்க, மாஸ்க் போட்டு போங்க. துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். நல்ல நிலை ஏற்படும், செல்வ நிலை ஏற்படும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பணவரவு கூடும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைப்பதற்கான நல்ல நாள். வியாபாரத்தில் கவனம் தேவை. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே கவனமாக நீங்கள் இருக்கணும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் சிறப்பான நாள். மூலத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும், அதற்குண்டான ஊதியங்கள் கிடைக்கும். ஸோ இன்றைய தினம் தனுசு ராசியை பொறுத்தவரை எதிரிகள் மூலமாக தொல்லைகள் உண்டாகும். போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் அதிகரிக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் குழப்பம் நிறைந்த நாளாக இருக்கும். எனவே நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோன்னு இன்றைக்கி காலைல ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துகிட்டு செயல்படுங்க. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் செல்வீர்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் உண்டாக நாளாக இருக்கும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் சகோதரர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்க, அதை மேன்மையாக நீங்கள் மாற்றுங்கள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரேவதியில் பிறந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டிற்காரர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் நம்ம என்னன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் வந்து தேய்பிறை பஞ்சமி. இன்று சந்திரமானப்படி 20வது நாள். இன்று பஞ்சமி திதியினுடைய தெய்வமான நாகராஜாக்களை நாக தேவதைகளை வழிபட உங்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகரமான நாளாக இருக்கும். உங்களுக்கு சர்ப தோஷங்கள் எதாக இருந்தால் உங்களுக்கு விலகும். ஸோ இன்றைய தினம் நாகராஜாக்களை வணங்குவது சிறப்பான நாள். ஸோ இன்றைய தினத்துடைய சிறப்புகள் பார்த்தோம். இன்றைக்கி என்னெல்லாம் நம்ம செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம் வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸ், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சாமானம் வாங்குவதற்கு நல்ல நாள். இது நீங்கள் பண்ணும்போது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். கேள்வியாளர்களுக்கு பதிலும் இன்றைய தினத்துடைய ஆன்மீக தகவலும் தொடர்ந்து பார்ப்போம். நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் அனுஷியா தேவி, தகப்பனார் பெயர் கந்தசாமி, பிறந்த தேதி 8 செப்டம்பர். வாவ், இன்றைக்கி உங்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கே உங்களுக்கு ஜாதகம் சொல்கிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ வந்து 8 செப்டம்பர் 1997 காலை 11 மணி 16 நிமிடத்துக்கு பிறந்திருக்கீங்க. விருதுநகரில். எனக்கு அரசு வேலை கிடைக்குமா, நான் வேலைக்காக படித்து கொண்டிருக்கிறேன் அண்ணா,
எனக்கு எப்போ திருமணம் நடக்கணும்ன்றீங்க. அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரம்மியமாக இருக்குமா? உங்களுக்கு போக்குவரத்து துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது அந்த கிளர்க் வேலை இதுக்கெல்லாம் எழுதுங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. எப்போ திருமணம் நடக்கும்னு கேட்டிருக்கீங்க. உங்கள் ஜாதகத்துக்கு 7ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்துல சுக்கிரனோட செவ்வாயோடு இருக்கார். ஸோ கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்கு சொந்த ஊருக்கு போகிற மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு வராது. இருக்கிற ஊர்லேயே கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும். அதாவது வீட்டோட மாப்பிள்ளையாக வரும். ஆனால் நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக வாழ்கிறவங்க எனக்கு பெரிய வசதி கிடையாது, அப்போ எப்படி வரும்னு நீங்கள் கேட்கலாம், யோசிக்கலாம். நீங்கள் கல்யாணத்துக்கு பிறகு உங்களுடைய கணவர் உங்கள் ஊருக்கு பொழைப்பு தேடி வந்துடுவார். அல்லது நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு அவர் வாழ்கிற மாதிரி வரும். அல்லது நீங்கள் இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் வீடு எடுத்து தங்குற மாதிரி வரும். ஸோ கல்யாணத்துக்கு பிறகு உங்கள் பெற்றோரை விட்டு ரொம்ப தூரம் போக மாட்டீங்கன்றது இந்த ஜாதகத்தை தெளிவாக வருது. ஸோ வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தால் என்ன ஆதாயங்கள் கிடைக்குமோ அதே ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் ஜாதகப்படி கல்யாணம் ஆகிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நீங்கள் வாழ்கிற மாதிரி இல்லை, உங்கள் வீட்டில் தான் வந்து மாப்பிள்ளை வாழ்கிற மாதிரி இருக்குது. மேபி அது வீடுன்றது இல்லாமல் உங்களுடைய ஊர் அல்லது உங்கள் தெருவில் கூட நீங்கள் இருக்க ஏரியாவில் கூட வாழ்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஸோ கல்யாணம் உங்களுக்கு 2021 ஜூன் ஜூலை ஆகஸ்ட், அடுத்த வருஷம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா 2022 பிப்ரவரிக்குள்ளே நடக்கும். நேர்களே, இன்றைய இரண்டாவது கேள்வியாளர் பெயர் ஐ எம் சங்கீதா, மை ஹஸ்பண்ட் நேம் இஸ் சுரேந்தர், his date of birth is 31st July 1983, time is 11:33 p.m. which Rasi Nakshatra for him? Somebody says Mesha Ashwini, somebody says Mesha Meenam Revati. Please tell which one is correct ன்றீங்க. ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட்னா வாக்கியப்படி பஞ்சாங்கம் படி அந்த காலத்தில் பார்ப்பாங்கம்மா. அதனால் அவங்க மேஷ ராசி அஸ்வினி சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்கள் கணவர் பிறந்தது ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் மீன ராசி தான். மேஷ லக்கணத்தில் தான் அவர் பிறந்திருக்கார், மேஷ ராசி கிடையாது. ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. என்னுடைய கேள்விக்கு வரேன். இப்போ இது கேள்வி இல்லை போல இருக்கு. வணக்கம் பாலாஜி, நன்றி. இப்போது என் கேள்விக்கு வருகிறேன். எனக்கு அரசு வேலை என் கணவருக்கு முன்னேற்றம் ஏற்படுமான்னு கேட்குறீங்க. ஸோ 2022 பிப்ரவரிக்கு அப்புறம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில், உங்களுடைய கணவர் ஜாதகத்தில் உண்டு. ஸோ 2022 பிப்ரவரிக்கு மேலே இப்போ இருக்க நிலையை விட நீங்கள் அடுத்தபடி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேர்களே, என்ற 2 கேள்வியாளர்களை பார்த்து விட்டோம்.